வெல்கம் டு உமா கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு லாலிபப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் கிராம்ப் எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் கிராம்ப் வந்து 4 ஸ்லைஸ் போட்டு தோசை தவால போட்டு ஹீட் பண்ணி அதை பொடி பண்ணியா நர அரைச்சி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. கார்ன் மாவு வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 10 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், நசுக்கி வச்சிருக்கேன் வெட்டி. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஸ்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன் லாலிபப்புக்கு. தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கையில நல்லா மசிச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்கிறேன், வெங்காயம் சேர்க்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன், கொத்தமல்லி சேர்த்துட்டேன். இப்போ கார்ன் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சாச்சு. உருளைக்கிழங்கு ரெடியாக பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ மைதா மாவில் லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் உப்பு தெரியணுன்றதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கினேன். தண்ணி ஊற்றி இதை தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, மைதா மாவு வந்து லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக கரைக்கக்கூடாது. அதில் லைட்டாக போட்டு டிப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் வந்து கையில் இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி. வேணும் நம்ம பெருசாக போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக வேணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டையெல்லாம் வந்து உருட்டி வச்சாச்சு, சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி. இப்போ எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு எடுக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆன உடனே மைதா மாவு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்போது இந்த பிரெட் கிராம்பில் போட்டு இப்படி பரட்டி எடுத்துட்டோம்.
இந்த மாதிரி நொய்யாக கொறுன்னு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் சூடானவொடனே அதில் போட்டுருங்க. இப்போ இந்த பிரெட் கிரம்பில் இப்போ எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, சூடாயிடுச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சா ரொம்ப தீஞ்சிரும். இப்போ பாருங்க, லாலிபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ஸ்டிக் வைக்கிறோம். எப்படி வைக்கணும் பாருங்க. இந்த மாதிரி லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? பாருங்க, லாலிபாப் நல்லா இருக்கா?